முன்னொரு காலத்துல குமரேசபுரம் அப்படிங்கிற ஒரு நாட்டை வந்துங்க குமரேசன் அப்படிங்கிற ஒரு ராஜா வந்து ஆண்டுட்டு வந்தார். அவனது அரசியார் அதாவது மகாராணி இருக்காங்களே, மகாராணி வந்து தனது சொந்தக்கார பையனை இந்த அரண்மனை வேலையில் சேர்க்கிறோன்னு அப்படின்னு எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. அவன் பேரு தேவநாதன். ஆனா அரசருக்கோ அந்த தேவநாதன்கிற பையன் மேல நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவன் வந்து ஒரு முட்டாளு, படு சோம்பேறி, அவனை வேலைக்கு சேர்த்து என்ன பண்ண போறா அப்படிங்கிறாங்க. ஆனா அரசியார் தொடர்ந்து தொந்தரவு கொடுத்தங்காட்டி சரி என்ன பண்ணி தொலை அப்படின்னு அந்த தேவநாதனை வேலைக்கு சேர்த்திடுறாங்க. இப்படி வேலை வாங்கின அவன் வந்து சில சமயத்துல முட்டாள்தனமா நடந்து அந்த மன்னன் கிட்ட வாங்கி கட்டிக்குவான். இதை பார்த்த மகாராணி நம்ம தேவநாதனை கூப்பிட்டு ஏப்பா கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்குப்பா, இது மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. அவனை கொஞ்சம் கொஞ்சமா திருந்திட்டு வந்தான். இப்படி இருக்கிற சூழ்நிலையில ஒரு நாள் குமரேசபுரத்தினுடைய பக்கத்து நாட்டுக்கார திடீர்னு சொல்லாம கொள்ளாம போர் சண்டைக்கு வந்துட்டானுங்க. படை தளபதியோட சண்டைக்கு வரங்காட்டி நம்ம குமரேசனால ஒன்னும் பண்ண முடியல. தானும் தன்னுடைய படை வீரர்களை ரெடி பண்ணி போர் கணிச்சிட்டான். போர் வந்துங்க குமரேசபுரம் எல்லையில நடந்துட்டு இருக்குது. போர்ல என்ன செய்தி அப்படின்னு அதை யாருனாலும் யூகிக்க முடியல. ரெண்டு பேரும் ஈக்குவலா ஃபைட் பண்ணிக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து அந்த குமரேசபுரம் போர் வீரர்களுக்கு சாப்பாடு உணவு பொட்டலாம் கொடுக்கலாம்ல, அதுக்காக நம்ம தேவநாதனை நம்ம குமரேசன் கூப்பிட்டு ஏப்பா இந்த சாப்பாடு பொட்டலமா இருக்குது, இதுல போர் வீரர்கள் கொண்டு கொடுத்துட்டு வா, அப்படியே போர் நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சு சொல்றாரு. குமரேசன் அப்படி கொடுத்துக்காட்டி தேவநாதன் ரொம்ப சந்தோஷமா தன்னுடைய சாப்பாட்டு முட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு போர் வீரர்களுக்கு கொடுக்கலான்னு போயிட்டு இருக்காரு. அங்க போய் பார்த்தா நிலைமையே தலைகளா இருக்குது. ஏன்னா எதிர் நாட்டு படையினர் வந்துங்க நம்ம குமரேசபுரம் படைய ஓட ஓட விரட்டுறாங்க. குமரேசபுரம் அந்த படை வீரர்களோ ஒண்ணு செய்ய முடியாம புறமுதுகிட்டு ஓடி வர்றாங்க. அப்படி இருந்தாலும் அந்த எதிரி நாட்டு போர் வீரர்கள்லாம் இந்த குமரேசபுரம் போர் வீரர்களை விடாம பின்னாடியே துரத்திட்டு ஓடியாராங்க. இந்த செய்தியை அவன் வரவே கண்ணில் பார்த்துட்டா சொல்லிட்டாங்க. உடனே சாப்பாட்டு போட்டுனா மூட்டையெல்லாம் அங்கேயே போட்டுட்டு ரொம்ப ஸ்பீடா நம்ம தேவநாதன் வந்து நம்ம குமரேஸ்வரத்துக்கு ஓடி வந்துட்டான். ஓடி வந்தோடனே போர்க்களத்துல தான் வர்றேன் அப்படின்னு அரசன் நினைச்சுக்கிட்டு இவனை கூப்பிட்டு ஏப்பா போர் நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காப்ல. உடனே வந்து போர்க்களத்துல யார்கிட்ட வெற்றி பெற்றாங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறப்போ மன்னன் கிட்ட சொல்லியிருக்கேன், நமக்கு தான் வெற்றி மன்னா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்படின்னு தேவநாதன் சொல்லிட்டு போயிட்டாப்ல. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே இந்த குமரேசபுரம் போர் படையினர் ஓடி வந்துட்டாங்க, தோல்வி அடைச்சிட்டாங்க அப்படின்னு மன்னனுக்கு தெரிஞ்சோன்னே மன்னனுக்கு படுபயங்கரமான கோபம். ஏன்னா திடீர்னு போருக்கு வந்தங்காட்டி தோத்தது ஒரு பக்கம், அதே மாதிரி உண்மை நிலவரம் தெரிஞ்சுட்டு தேவநாதன் அனுப்பிச்சா அந்த முட்டா பையன் போய் ஜெயிச்சிட்டோ அப்படின்னு சொன்னான். இவன் சும்மா விடக்கூடாது அப்படின்னு அரசியாரையும் அந்த தேவநாதையும் வர சொல்லி மந்திரி சபையில டோஸ் விடுறாரு. ஏப்பா உன்னை போய் என்னன்னு பாட்டு சொன்னா நீ தோக்குற டீமை போய் ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொன்னோடனே அவன் வந்து சிரிச்சானமா. ஏப்பா சிரிக்கிற அப்படின்னு கேட்டோடனே நான் பொய் சொல்லிங்க அரசே நம்புங்க அப்படின்னு இருக்காப்ல. நீ பொய் சொல்லியா, அப்புறம் எப்படி தோத்த டீம் ஜெயிச்சேன்னு சொன்ன அப்படின்னு உண்மைதானே சொன்னேன். நமது படையினர் இருக்காங்களே, நம்ம போர் படைகள் எல்லாம் இருக்காங்களே, நமது படையினர் தாங்க முதல்ல ஓடி வந்துட்டு இருந்தாங்க. பின்னாடி எதிரி நாட்டு படையினர் வேகமா அவன் துரத்திட்டு வந்தாங்க. இந்த ஓட்ட பந்தயத்துல நம்ம எதிரி வீரர்களை விட நாம தான் ஃபர்ஸ்ட் ஓடி வந்தோம். அவங்க எதிரி வீரர்கள் தோத்து போயிட்டாங்க. இதைத்தான் சொன்னேன் மன்னா வெற்றின்னு, நீங்களும் தப்பா நினைச்சீங்களா அப்படின்னு அந்த சூழ்நிலைய அவனுக்கு ஏத்த மாதிரி சமாளிச்சானமா. இதை கேட்ட மன்னன் வந்து கோவப்பட்டாலும் இவன் முட்டாளா இருந்தா கூட சூழ்நிலையை சமாளிக்கிற பொழைச்சுக்குவேன் அப்படிம்பாங்க. அதனாலதான் கொஞ்சம் அறிவு மந்தமா இருந்தா கூட அவன் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி சமாளிச்சு பொழைச்சுக்கோனப்பா அப்படின்னு கிராமத்துல இந்த கதையை அடிக்கடி சொல்லுவாங்க. போயிட்டு வரங்க. நன்றி, வணக்கம், நாளை சந்திப்போம்.